Hi, I am dentist Dr. Nirmal. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி பிளாக் ஸ்டெயின்ஸ் நீங்கள் பற்களில் பார்த்துருப்பீங்க. இது பல் சொத்தே கிடையாது. இது பாக்டீரியா உருவாக்குற ஸ்டெயின்ஸ் தான். இந்த பாக்டீரியா குரோமோஜெனிக் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. இது 2-3 டைப்ஸில் இருக்கு. இது நார்மலாக வாய்க்குள்ள டென்டல் பிளாக்கில் இருக்கிற பாக்டீரியா தான். இந்த பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணுற ஹைட்ரஜன் சல்ஃபைட் சலைவாயில் இருக்கிற அயன் கூட ரியாக்ட் பண்ணி ஃபெரிக் சால்ட் ஃபார்ம் ஆகும். இது பிளாக் ஸ்டெயின்ஸ் உருவாக்கும். அயன் ரிச் ஃபுட் சாப்பிட்றவங்களிலும் அயன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறவங்களிலும் இந்த ஸ்டெயின்ஸ் அதிகமாக வருது. இந்த பிளாக் ஸ்டெயின்ஸ் வாய்க்குள்ள பற்களுடைய கம் லெவலில் தான் அதிகமாக இருக்கும். ஃபேமிலியில் பர்சனல் ஐட்டம்ஸ் ஷேர் பண்ணும்போது இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. குழந்தைகளில் தான் இது அதிகமாக வருது. 7 to 15 years ஓல்டு குழந்தைகளில் இது அதிகமாக இருக்கு. ஒரு சில நேரம் பெர்மனன்ட் டென்டிஷன் வந்ததுக்கப்புறம் இது தானாகவே சரியாயிடும். ஆனால் ஒரு சில நேரம் இது லைஃப் லாங் இருக்கும். இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணால் போகாது. டென்டிஸ்ட்டுக்கிட்டே போய் தான் க்ளீன் பண்ணணும். அவங்க க்ளீன் பண்ணி பாலிஷ் பண்ணி விடுவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டெயின்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். வரும்போது க்ளீன் பண்ணிக்கோங்க. குழந்தைகளில் இந்த ஸ்டெயின்ஸ் வரும்போது க்ளீன் பண்ணணுமான்னு நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க. சின்ன குழந்தை அப்படின்னா அவங்க கோஆப்ரேட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸ்கூல் போகிற கிட்ஸ் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிக்கோங்க. வாயில் பிளாக் ஸ்டெயின்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால கண்டிப்பாக க்ளீன் பண்ணிக்கோங்க.